முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடம் பேச முடிவு எடுத்து விட்டார் தங்கமே. எப்போது பேசுவார், எப்படி பேசுவார் என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய். அதை நான் சொல்கின்றேன் கேள். உன்னுடைய துணையை பற்றி மிக மிக முக்கியமான ரகசியத்தை தான் நான் இங்கு கூற உன்னிடம் வந்திருக்கின்றேன். சரியான தக்க தருணத்தில் உன்னுடைய துணை உன்னிடம் பேச முடிவெடுத்து விட்டார். இப்பொழுது பேசினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் தான் அவர் பேசாமல் இருக்கின்றார் தங்கமே. ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் உன் துணை உன்னிடம் பேச முடிவு எடுத்து விட்டார். அவர் பேச வருகையில் நீயும் பேசிவிடு தங்கமே. முன்பு நடந்த மன கசப்புகளை மனதில் வைத்து கொண்டு பேசாமல் மட்டும் இருந்து விடாதே. ஏனென்றால் அவர் மனம் திருந்தி வருந்தி அனைத்தையும் உணர்ந்து அனுபவப்பட்டுதான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றார். உன்னுடைய அருமையை புரிந்து தெரிந்துதான் அவர் இப்பொழுது பேச வருகின்றார். அதனால் அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு தங்கமே. அனைத்திற்கும் ஒரு காலம் வரவேண்டும். பிரிவு என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இனி வராமல் நான் பார்த்து கொள்கின்றேன். காய் உடனடியாக பழம் ஆகாது அல்லவா? அதற்குரிய சில காலம் தேவைப்படும். நெல் உடனே அரிசி ஆகாது அல்லவா? அதற்கென்று சில காலம் தேவைப்படும். அதே போலத்தான் எல்லோருக்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும். இந்த காலத்தில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்க வேண்டும் தங்கமே. நீங்கள் இருவரும் உறுதியாக இருந்தால் இந்த உறவை எப்போதும் யார் வேண்டுமானாலும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட மன தைரியத்தை தான் நீயும் உன்னுடைய துணையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னுடைய துணை தானாகவே உன்னை நாடி வரப்போகின்றார். அவர் வருகையில் தயவு செய்து அவரை மன்னித்து மட்டும் ஏற்றுக்கொள் தங்கமே. பிறகு அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம். அவர் உன்னிடம் பேச முடிவு எடுத்து விட்டார். இனி நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனதில் மாற்றம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு தங்கமே. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.